வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு 60 வயதுக்கு பின் நல்ல ஆன்மீகத்தை போதித்து நல்ல கருத்துக்களை நல்ல விஷயம் அவர் அறிந்ததை போதித்து நல்ல வழிகாட்டியா இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. இதிலே பயில்வான் மாதிரி இருப்பான், ஆனா அவனுக்கு வேலை பார்க்க முடியாது, வேலை பார்க்க மனசு வராது, கல்யாணம் முடிக்க மனசு வராது. அவனும் பாவம் இந்த வீதிக்கு வந்துருதான், அவனை கண்டா ஒரு தர்மம் அவனை அலட்சியமா பேசுறாங்க. அந்த போட்டிருக்கோம் கழுத்துல மாலைய போட்டுக்க, காய் வேட்டி உடுத்துக்க, சட்டை, ஏன்னா அது ஒரு ஆன்மீக லயம். ஏன்னா அவன் மனம் வந்து அதை போடு, அதனால போட்டுக்கான், தவறே கிடையாது. ஆனா அங்கேயும் நீ வீதிக்கு வராமல் நீ உன் இல்லறத்தில் வாழ்ந்தால் பெண்கள் பாதுகாக்கப்படு. பேசுறான் வாய் கீழிய, வீட்டுல இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வீதியில வந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ன. அப்போ பாதுகாப்பு முன்னாடியாரா இருந்தாலுமே அவனும் இந்த சாது இந்த கூட்டத்தோட மக்களோடு மக்களா அவனும் சன்னியாசி. இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமாமா? ஆன்மீகம் மறந்துட்டா ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டாங்கம்மா. பொய் சொல்ல வாய்மையே வெல்லும். தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும். விளம்பரம் பண்றவன் ஜாமியே இல்ல. தனக்கு கிடைத்த அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை தனக்கு போக மீதியை தானமாக எவன் கொடுக்கிறானோ அவனே மனிதன், அவனே புனிதன். இப்ப சமீபத்துல பாருங்க, கராத்தே சினிமா திட்டம் போட்டா போதும், நான் இத்தனை லட்சம் தரேன், நான் அத்தனை லட்சம் தரேன். என்னையா ஒரு குடும்ப வாழ எவ்வளவுயா சொத்து வேணும்? இன்னைக்கு அளவுக்கு மிஞ்சி சொத்தை சேர்த்து வச்சுட்டு வரிய கேட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா. தர்மத்தை விதை ஐயா. சிவாய நம்ம ஐயா. அதாவது இப்ப நான் ஒரு கேள்வி உங்களை கேக்குறேன் ஐயா. ஆன்மீகத்துல வந்து தவம் கத்துக்கிறாங்க, அப்புறம் பயிற்சி கத்துக்கிறாங்க, என்னென்னமோ கத்துக்கிட்டு கடைசியா வீட்டை விட்டு வந்தாதான் கை கூடும், காட்டுக்கு போனாதான் நம்மளுடைய ஆன்மீக கை கூடும் அப்படிலாம் சொல்றாங்களே, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? சரி, நீங்க இவ்வளவு யூடியூப் எடுக்கிய, இவ்வளவு பேர்ட்ட பேட்டி காண்கிறீங்க, ஆன்மீகம்னா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எனக்கு தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? எவ்வளவு எத்தனை சாமியார பேட்டி எடுக்கிய, எத்தனை பேர்ட்ட பேசுறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா ஆன்மீகம்னா என்ன? நான் யூடியூப் எடுக்கிறது 4 பேரோட பேசணும், பழகணும், ஒரு நட்பு வச்சுக்கணும் தான் ஐயா. நான் யூடியூப்னு ஒரு சேனலே போட்டேன். அதுலயும் முதல் வீடியோ உங்களை தான் போட்டேன். அது எனக்கு ரொம்ப சிறப்பு. இப்படி நான் யூடியூப் எடுக்கலன்னா இன்னைக்கு நானு யாருமே தெரிஞ்சிருக்காம நான் எங்க ஒரே இடமா உட்கார்ந்துருப்பேன். உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்லணும்னா சொல்லுங்க. என் அப்பன் ஆண்டவன் கணக்கு சொல்லுங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி கணக்கு, இறையாண்மையின் நீதியின் கணக்கு, இறையாண்மையின் விதியின் கணக்கு. நான் எந்த மனிதனின் கணக்கை சொல்லவில்லை, எனக்கு அது தெரியவும் தெரியாது, நான் எங்கேயும் படிக்கவில்லை. மனிதன் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல, இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவன். அவன் வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவன் வீதியில் வாழ்ந்தாலும் சரி, என்னைக்காட்டு ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உரமாகத்தான் போறான். இதுல மனித வாழ்க்கையிலே மனிதன் இல்லத்தில் வாழக்கூடியவன், வீதியில் வாழக்கூடியவன் அல்ல. இதுல வாழக்கூடியவன் இல்லத்தில், தன் இல்லத்தில் தன் மனைவி குழந்தைகளோடு அன்போடும், அதுதான் சொர்க்கம். தன் தந்தை, பெற்றோர், தாத்தா, பாட்டி, மாமே, மச்சான், சிவசிவா, அந்த உறவுகளோடு இணைந்து பிணைந்து வெறுப்பு, வேதனை, சந்தோஷம், ஆனந்தம் அத்தனையும் உண்டு, அத்தனையும் உண்டு. அதையும் தாங்கி கொண்டு எவன் தன் இல்லறத்திலே வாழ்ந்து தன் குடும்பத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு 60 வயதுக்கு பின் நல்ல ஆன்மீகத்தை போதித்து நல்ல கருத்துக்களை நல்ல விஷயம் அவர் அறிந்ததை போதித்து நல்ல வழிகாட்டியா இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. இதிலே அன்று ஒரு காலகட்டத்திலே உண்மையான சிவனடியார்கள் மட்டும் வெளிப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையான சிவனடியார்கள். ஏன் அதுதான் ஏன்
அது ஒரு ஞான காலம். ஞானம் இன்னைக்கு ஞானமே சூனியமாகிட்டு இருக்கு. ஞானம் பிறக்கும் காலமா மாறிடணும். அதுதான் கேக்குறேன். அப்போ இருக்கும்போது அந்த காலத்திலே இந்த அடியார்களுக்கெல்லாம் அப்பப்பா அரசன் முதல் ஒரு அவ்வளவு ஒரு மரியாதை. யார் இந்த அடியார்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு, இந்த சாது சன்னியாசிகளுக்கு அரசர் காலத்துல அவ்வளவு மரியாதை. இன்றைக்கு அரசர் காலத்துல நாய்க்கு கூட மதிப்பு இருக்கு, இந்த அடியார்களுக்கு மயிரில கூட மதிப்பு கிடையாது. சும்மா பேருக்கு ஜாமியம்மா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப இதுல இல்லறத்துல வாழக்கூடியவன் வீட்டை விட்டு வீதிக்கு ஏன் வரணும்? அவன் ஏன் வர வேண்டும்? இதில் வரக்கூடியவர்கள் இறைவனுடைய கணக்குல என்ன இருக்குன்னா, நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்க நம்பாவிட்டாலும் சரி, உண்மையோ பொய்யோ என் மனதில் வந்தது என பட்டது சொல்லு. இன்னைக்கு காடுகளிலே பிறக்குதே இந்த மிருகங்கள் எல்லாம், அவைகளுக்கு ஊனமுண்டா? கை கண்ணு காது கேட்காமல் முடங்கி கிடக்குதா? இல்லையே. அங்கே பாவம் இல்லை, இங்கே மனிதனுக்குள்ளே பாவ பெருக்கம். பாவத்தால் செய்கிறது, முன்னோர்கள் செய்த பாவத்தால் பிறக்கிறது ஊனம். பாவத்துக்கு ஏற்ற ஊனம். ஊனம்னு பேசினா அதுக்கும் கோவப்படுறான். ஏன் உண்மை சொன்னா கோவப்படுதிய? ஆன்மீகம்னு அதான்யா, பாவிகளை ஒழிக்கணும்னு தான் இருக்கு, எல்லோரும் நல்லவரா வாழணும் தான் இருக்கு. அப்ப இதுல வீட்டை விட்டு மன வேதனையில வெறுப்புல அந்த உணர்ல இந்த பாவத்தால, அப்ப கடவுளுடைய கணக்கு என்ன இருக்குன்னா, 60க்கு முன் வீதிக்கு வந்து பல வேஷம் போட்டுக்கொண்டு ஐயா அம்மா அப்பா என்று யாசகம் வாங்கி கோயில்களை அண்டிக் கொண்டு தர்மம் எடுத்து தன் உயிரை காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நிரந்தரமா வாழ போறாங்க, கொஞ்ச நாளைக்கு அடுத்தல போறாங்க. அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தவன அவர்கள் நாடி செல்வது ஆலயங்கள். இப்ப இதுல வந்து பல பேரும் அன்னைக்கு ஞானத்தால வந்தான், இன்றைக்கு பாவத்தால வீதிக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கான். அப்ப 60க்கு முன் வீதிக்கு வருகிறவன் ஒரு அப்பாவி. அப்பாவியா அப்பாவி. அவன் பாவம் செய்யவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை. அவன் முன்னோர்கள் செய்த பாவம் இவனை வீதிக்கு அனுப்பிவிட்டதையா. முன்னோர்கள் செய்த பாவம் இவனை வீதிக்கு அனுப்பிவிட்டது. அடுத்தால உடம்பு நல்லா இருக்கும், நல்லா இருப்பான், ஆடு பயில்வான் மாதிரி இருப்பான். ஆனா அவனுக்கு வேலை பார்க்க முடியாது, வேலை பார்க்க மனசு வராது, கல்யாணம் முடிக்க மனசு வராது. அவனும் பாவம் இந்த வீதிக்கு வந்துருதான். அவனை கண்டா ஒரு தர்மம், அவனை அலட்சியமா பேசுறாங்க அந்த வாலிபர்களை, அலட்சியமா. அவனும் கல்யாணம் முடிஞ்சு 4 பிள்ளைய பார்த்தா நாட்டுல ஜனத்தோட பெருகத்தானே செய்யும். அவன் சன்னியாசியோட அவனோட போச்சு, அவனுக்கு எதுவுமே இல்ல. அப்படி இந்த இளம் வயதில் வீதிக்கு வந்த அந்த அப்பாவிகளையும் ஊனமுற்றவர்களையும் மன வேதனைப்படுத்த கூடாது. அப்ப 60க்கு முன் வீதிக்கு வருகிறவன் அப்பாவி, 60க்கு பின் வீதிக்கு வருகிறவன் அவன் செய்யும் பாவத்தால் வீதிக்கு வருகிறான். 60க்கு பின் ஓய்வு காலம், தன் இல்லத்திலே இருந்து தன் குடும்பத்தோட இருந்து அவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டி அவன் இருக்க வேண்டியவன், ஓய்வு காலத்துல ஓய்வு எடுக்க வேண்டியவன் வீதியில வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா, அப்ப அவன் செய்யும் பார்த்தா வீதிக்கு வருகிற பாவி 60க்கு பின்ங்கிற ஆண்டவன் கணக்கு. ஏன் கணக்கு ஒரு மயிரும் கிடையாது, எனக்கு என்ன கணக்காது. அப்ப அருட்பெருஞ்சோதி கணக்கு தப்ப முடியாதியா. இறையாண்மை நீதியின் போதனையில இருந்து இன்னைக்கு சூனியத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால உண்மையான ஆன்மீகத்தை நம்மளால அறிய முடியல. அதை எவனும் சொன்னா கூட எவனோ பைத்தியக்காரன் பேச நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாறுமாது. அப்போ அந்த வீதிக்கு வரும்போது அவர்களுக்கும் இறைவன் இதுல வராங்க. இதுல இன்னைக்கு நிறைய இந்த அப்பாவிகள் இதுல இவங்க வந்து அவன் செய்யும் பாவத்தால் வீதிக்கு வருகிறான். அன்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பெற்ற பிள்ளைக்கும் தாயும் தகப்பனுக்கும் அன்பு இணைந்திருக்கு வரை இணைந்திருப்பார்கள். அன்பு கட்டாயிட்டு சோழி முடிஞ்சு போச்சு. அப்போ இதிலே எவ்வளவு வெறுப்பும் வேதனையிலும் நீ வீட்டுல இரு, தாடி வள, ஜட போட்டிருக்கோம், கழுத்துல மாலைய போட்டுக்க, காய் வேட்டி உடுத்துக்க, சட்டைய, அது ஒரு ஆன்மீக லயம்.
ஏன்னா அவன் மனம் வந்து அதை அதனால போட்டுக்கான், தவறே கிடையாது. ஆனா அங்கேயும் நீ வீதிக்கு வராமல் நீ உன் இல்லறத்தில் வாழ்ந்தால் இல்லற துறவியே சாமி, இல்லற துறவியே சாமி. வீதிக்கு வருகிறவர்கள் அப்பாவிகளும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள். இதிலே அந்த விதியானது, தலை விதியானது, தலை எழுத்தானது அவனை வீதிக்கு அனுப்பிவிடும். எந்த ரூட்ல வந்து இங்க வந்து சேர்ந்துருவான். அப்ப இறைவன் அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த அப்பாவிகளுக்கு, இந்த அப்பாவிகளுக்கு, இல்லத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த வீதிக்கே வந்து இருக்கும். நீனும் நான் பெத்த பிள்ளைதான், இது நான் பெத்த பிள்ளைதான், எல்லாம் உனக்கு மாமா மச்சினா அண்ணன் தம்பி உன் சகோதரன் தான். இங்க இருக்க அத்தனை ஆணும் பெண்ணும், எத்தனை பெண்கள் இன்னைக்கு இந்த வீதிக்கு வந்த பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? எத்தனை பேரை கொண்டிருக்கான்னு தெரியுமா? இன்னும் அதுக்கு சரியான நடவடிக்கை இல்லை. பெண்கள் பாதுகாக்க பேசுறான் வாய் கீழிய. வீட்டுல இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வீதியில வந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ன? அப்போ பாதுகாப்பு இந்த வீதிக்கு வந்தவர்களுக்கு. ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். வீதிக்கு வந்தபின் போடுவது பிச்சை, அதுவும் தர்மம். அது பெரிய தர்மம், இது ஒரு சின்ன தர்மம். பல பேர் கொடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும், இவங்க செலவுக்கு போயிடும். அப்போ இது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த தர்மத்தை கொடுக்கும் போது இங்க இருக்கிற திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சாது சன்னியாசி துறவிகளுக்கு இங்க எல்லாரும் இருப்பான். பண்டாரமும் இருப்பான், பரதேசியும் இருப்பான், சாதுவும் இருப்பான், சன்னியாசியும் இருப்பான், சிவன் அடியாரும் இருப்பான். யாரு இருப்பா? சிவனடியாரும் இருப்பான். அவனும் வீதிக்கு தான் வருவான். அவன் சிவனடியாரா இருந்தாலுமே அவனும் இந்த சாது, இந்த கூட்டத்தோட மக்களோடு மக்களா அவனும் சன்னியாசி. இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமாமா? ஆனா சாதுவை பார்த்தா இவன் ஜாமியார் இல்லம்மா, எவன் நிறைய வேஷம் போட்டிருக்கானோ அவன் தான் ஐயா சாமி. இவங்கிட்ட பட்டையும் இல்லை கோட்டையும் இல்லை, இவன் ஒரு போலி. திருவண்ணாமலையில தான் நிலை. அப்போ ஏன் வருகிறார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் எதனால் வந்தார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இல்லற துறவியா வாழ்றவன் தான். அப்ப நீ சாமியா வாழ்ந்தாலோ, நீ பாவியா வாழ்ந்தாலோ, நீ அரசனா வாழ்ந்தாலும், நீ ஆண்டியாக வாழ்ந்தாலும், இந்த மண்ணுக்கு உரமே. மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது. இன்றைக்கு அதர்மத்தை விதைத்து அடித்து கொள்வதும், பணத்தை கொடுத்து திரும்ப கேட்ட அடிச்சு கொள்ளுவதும், எங்கே தர்மங்கிறது இந்த பணத்துக்குள்ளதான் கொடுக்கல் வாங்கல இருக்கு. இது தர்மத்தின் அடிப்படையில நடந்தா இன்னைக்கு நாட்டிலே நடக்குமா? கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், என்ன என்ன என்ன? அப்போ ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் மறந்துட்டா ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டாங்கம்மா. பொய் சொல்ல வாய்மையே வெல்லும். தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும். உண்மையோட வேலை பார்க்கணும், பதவி உயர்வு. ஒழுங்கா வேலை பார்க்க டிஸ்மிஸ், சஸ்பெண்ட். ஏன்? அப்போ உண்மையான ஆன்மீகம் மலர்ந்தா இந்த உலகத்துல தர்மத்தோடு வாழணும். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரம் எல்லாம் பல கோடி கோடி பல கோடி செலவழிக்கான், வேஸ்டான். பணக்காரன், பெரிய பணக்காரனுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் எடுத்து கொடுக்கும். ஆனா அதே ஒரு நடிகர், சாதாரண நடிகர், 1 கோடியை 100 ஏழைகளுக்கு 1 லட்சம் கொடுத்தார். யாரு தருமர்? இவன் தான் தருமரு. கோயில் கோயிலா உண்டியல் போடுதவனோ, எவன் கோயில் கட்டினாலும் சரி கோயிலுக்கு அள்ளி கொடுக்கறதும், விளம்பரம் பண்றவன் ஜாமியே இல்ல. தனக்கு கிடைத்த அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை தனக்கு போக மீதியை தானமாக எவன் கொடுக்கிறானோ அவனே மனிதன், அவனே புனிதன். இப்ப சமீபத்துல பாருங்க, கராத்தே சினிமாவிலே கராத்தே நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஜாக்கி சான். ஜாக்கி சான் 3400 கோடியை பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தானே, அவன்தான் தருமன், அவன்தான் புனிதன். அவனை போல் இங்க இருக்கிற கோடீஸ்வரன் குபேரெல்லாம்
தனக்கு இருக்கும் சொத்தை பாதிய இந்த ஏழைக்கு கொடுத்தானா என்றால் வறுமையே நாட்டுல இல்ல, நாட்டுல கடனும் இல்ல. ஆனா கொரோனாவுக்கு கொடுப்பான். எதுக்கு கொடுப்பான்? இன்னும் மத்த இதுக்கு ஒரு திட்டம் போட்டா போதும், நான் இத்தனை லட்சம் தரேன், நான் அத்தனை லட்சம் தரேன். என்னய்யா ஒரு குடும்ப வாழ எவ்வளவுயா சொத்து வேணும்? இன்னைக்கு அளவுக்கு மிஞ்சி சொத்தை சேர்த்து வச்சுட்டு வரிய கட்டிக்கிட்டு இருக்கான் ஐயா. தர்மத்தை விதைக்கப்படவில்லை. நான் பேசுவது பெரிதல்ல, அதை நீங்கள் புரிந்து கொண்டு மனித தர்மத்தோடு மனசாட்சியோடு வாழ வேண்டும். இறை பக்தி என்பது நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கு, நம் மனதுக்குள்ளே இருக்கு, நம் மனதோடு இருக்கு, நம் அறிவோடு இருக்கு. கற்சிலைக்குள்ளும் கடவுள் இல்லை, கடவுள் என்று வணங்கும் மனிதன் எவனும் கடவுள் இல்லை. உலகமே ஒரு தாய், தாய், தாய். உலகமே ஒரு கோயில், கோயில், கோயில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே சாமி, சிவம், சக்தி. இந்த உலகத்தை, இந்த உள்ளத்தை அனுதினமும் ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவர் இறைவன். இந்த உலகத்தை ஆள்வது ஒளியா சிலையா? யார் ஆளுதா அந்த உலகத்தை? அந்த ஒளியா அந்த சிலையா? விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரமில்லை. என்ன விண்ணில் ஜோதி பிறக்கலன்னா உண்மையே உலகின் ஒளி, இறையாண்மையின் வழி. மெயின் கூட யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.